யோகி பாபு. ஆக்சுவலாக சொல்லப்போனால் இந்த படத்தில் இன்னொரு ஹீரோ வந்து அந்த ஆள் தான். யோகி பாபு தான் இந்த படத்தோட இன்னொரு ஹீரோன்னு சொல்லலாம். நான் எனக்கு யோகி பாபு எப்பயுமே ரொம்ப ஆச்சரியப்படுது. யோகி பாபு ரொம்ப ஆச்சரியப்படுத்துறது. ஏன்னா இவ்வளோ படங்கள் நடிக்கிறாங்க, இவ்வளோ சீன்ஸ் வருது. இப்போ நான் அவர் பாண்டியராஜ் சார் கூடயும் தலைவன் தலையில் நடிச்சிருக்கேன், அவர் கூட ஜுங்கால் நடிச்சிருக்கேன். பட் ஆனால் ஒவ்வொரு முறையும் எப்படி அந்த மூளை இவ்வளோ யோசிக்குது, இவ்வளோ கவுண்டர்ஸ் போடுது, அது ரொம்ப ஆச்சரியப்படுத்துது என்னை. வந்து நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன் அவரோட சிந்தனையும் சரி, அதை என்டர்டெயின் பண்ணுறதாக இருக்கட்டும் சரி. அவரோட ஒர்க் பண்ணும்போது நான் இத்தனை படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவரோட டைமிங்கு சில சமயம் வந்து அங்கே இருக்கட்டும், டப்பிங்கில் ஒன்று போடுவார். நானே டப்பிங் பேசி முடிச்சுட்டு சொன்னேன், நான் சிலது இம்ப்ரூவைஸ் பண்ணியிருந்தேன்னா சார் திருப்பி வந்து அவரை கூப்பிட்டு அவரோட படம் போட்டு காமிச்சு திரும்பி பண்ண சொல்லுங்கள் சார், அவர் திடீர்னு ஏதாவது போடுவார் சார் இந்த மனுஷன். ஸோ நிறைய இடத்துல அவரோட இம்ப்ரூவைஸ் பண்ணது, சில சமயம் நடிக்க முடியாமல் நானே சீனில் சிரிச்சிருக்கேன். அவரோட எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும், ஹீ இஸ் ரியலி ரொம்ப டேலண்டடான ஒரு மனுஷன். அப்புறம் நடுநடுவில் வந்து படம் டைரக்ட் பண்ணுறது கதையெல்லாம் சொல்லுவார். ரொம்ப நல்லா இருக்கும். நான் ஒரு முறையும் பேசும்போது தலைவா டைரக்ட் பண்ணிடுங்க தலைவா, ரொம்ப யோசிக்காதீங்க. ஏன்னா அவர் ரொம்ப நல்லா யோசிக்கிறார். சும்மா உட்காந்து டைம் பாஸ் பண்ணி நான் பார்த்தே இல்லை யோகி பாபு யாரோ ஒருத்தராவது இன்ட்ராக்ட் பண்ணுறாரு, ஏதாவது பேசுறாருன்னா இல்லை ஏதாவது ஃபன் இருக்கும். எனக்கு ஒரு முறையும் ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு எப்பயுமே என் கூட நடிக்கிற நடிகர்களோ இயக்குநர்களோ இல்லை யாரோ ஒருத்தர் சந்திக்கிற நபரோ அந்த மூளை எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அது எப்படி சிந்திக்குதுங்கிற ஆச்சரியம் வந்து எனக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அது எனக்கு பல முறை என்னை ஆச்சரியப்படுத்திருக்காரு யோகி பாபு. ஒன் ஆஃப் த வெரி சென்சிபிள் ஆக்டர், வெரி குட் ஆக்டர். அந்த மூஞ்சில் என்ன பண்ணாலும் உட்காருது, என்ன பண்ணாலும் அதை கேரி பண்ண முடியுது. அவ்வளோ கான்ஃபிடண்ட்டான ஒரு ஆள். நான் ரீசெண்டாக அவரை பற்றி நிறைய நெகட்டிவ்ஸும் பார்க்குறேன். ஆனால் நான் ஒர்க் பண்ண அனுபவத்துன்னு சொல்கிறேன், அந்த ஆள் வந்து ரொம்ப தங்கமான மனுஷன், ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரு மனுஷன், அற்புதமான ஒரு வேலைக்காரர். அவர் கூட வேலை பார்த்த இந்த அனுபவம் வந்து மிக சிறந்தது. இந்த படத்தோட இன்னொரு முக்கியமான தூண்னு சொன்னால் அது யோகி பாபு நான் சொல்லுவேன். அவ்வளோ பிரமாதம் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை நிறைய இடத்துல வந்து அருண் தூக்கி நிப்பாட்டிருக்காப்ப. தேங்க்ஸ் டு யோகி பாபு. ருக்மிணி, மறந்துட்டு போகிறேன். ருக்மிணி வந்து வெள்ளை பேப்பரா இல்லை புரியாத புக்கானே தெரியாது, எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது ருக்மிணியோட எக்ஸ்பிரஷன்லேருந்து. பட் சச் எ சென்சிபிள் ஆர்டிஸ்ட். தன்னோட சீன் என்ன, தன்னோட வேலை என்ன, அதை எப்படி பண்ணணும், அதை ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கிட்டு சின்சியராக பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட். அதாவது எந்த அளவுக்கு சின்சியர்னால் நம்ம போகிற லொக்கேஷன் எது, அந்த ஊர் எப்படின்லாம் படிச்சுட்டு வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சின்சியரான ஒரு ஆர்டிஸ்ட். நான் கூட சொன்னேன் பாருங்கள், ப்ரொமோஷன் வீடியோவே எந்த மாதிரி மூடில் இருக்குன்னு தெரிவி கேட்டுக்கோங்க. இல்லை ஒரு நாள் ஏதோ ஒரு ஷூட் பண்ணும்போது நான் திவ்யா அந்த ஒரு காரில் போயிட்டு இருந்தேன் சார். நானே திவ்யா ருக்மிணி வந்து காரில் போகிற மாதிரி ஷார்ட் அது. அப்போ தான் சொன்னாங்க அந்த ஊர் என்ன, பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் அது எப்படி இருந்தது, மலேசியாவோட இண்டிபெண்டன்ஸு, பிரிட்டிஷ் இருக்கும்போது எப்படி இருந்தது, இதெல்லாம் இவ்வளோ படிச்சு என்னமா வந்தீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை சார் இந்த ஊருக்கு வரனால இந்த ஊரை பற்றி தெரிஞ்சுட்டு வந்தேன் சார் அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இதெல்லாம் தெரியாமல் கூட வாங்கலாம், ஜாலியாக தான் இருக்கும். வந்து எல்லா விஷயத்தையும் முன்னாடியே தெரிஞ்சுக்கிறது. இப்போ ஒரு வாரம் கழிச்சு நடக்க போகிறது என்ன, ஒரு மணி நேரம் கழிச்சு நடக்க போகிறது என்ன, இல்லையோ ஏதோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டேன். தப்புன்னு சொல்ல வரல, அது ரொம்ப சிறந்த விஷயம். பட் அது சில சமயம் தெரியாமல் கூட வாங்கலாம். ஏன்னா எனக்கு வராதனால அது வரானான்னு அப்படின்னு சொன்னேன் வெளியே, மற்றபடி அவங்க பண்ண தப்புன்னு சொல்ல வரல. பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஊருக்கு வரதே ப்ரிப்பேர் ஆகிட்டு வரவங்க தன்னோட வேலைக்கும் பண்ண போகிற காட்சிக்கும் எல்லாம் வந்து நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாலும் அது அடாப்டபுளாகவும் இருப்பாங்க, புரிஞ்சுப்பாங்க. இல்லை நான் ப்ரிப்பேர் வந்துட்டேன், நான் படிச்சுட்டு வந்துட்டேன், இதைத்தான் நடிப்பேன் அப்படின்லாம் அடம் பிடிக்கிற ஆள் இல்லை. ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ருக்மிணி. தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.